வெல்கம் பேக் மூவி லவர்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போற படத்தோட ஸ்டோரியை இது வரைக்கும் நீங்க கேட்டிருக்கவே மாட்டீங்க. செம்மையான கதை இது. ஒரு மைண்ட் பெண்டிங்கான படம்னு இதை சொல்லலாம். நம்ம ஹீரோயினுக்கு பேய் கனவு அடிக்கடி வந்துட்டே இருக்கு. யாருக்கு பேய் கனவு வராம இருக்கு அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணும். பட் நம்ம ஹீரோயினுக்கு பேய் கனவு மட்டும் வரல, கனவுல பார்த்த பேய்கள் எல்லாமே நிஜமானே வர ஆரம்பிச்சிருது. வந்துட்டு அது பாட்டுல போனா பரவாயில்ல, நம்ம ஹீரோயினை போட்டு கொடுமைப்படுத்துது. எதனால நம்ம ஹீரோயினை போட்டு அந்த பேய்கள்லாம் கொடுமைப்படுத்துது, அதுல இருந்து நம்ம ஹீரோயின் மீண்டு வந்தாங்களா அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் 2025 ரிலீஸ் ஆன ஒரு பிலிப்பைன்ஸ் மூவியை தான் பார்க்க போறோம். படம் பேரு அன்டோல்டு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எவர் மூவி, உலக படங்களை உங்களுக்காக உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து சேர்க்கிற சேனல். சோ ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஹிட் பண்ணி ஆல்ல போட்டுக்குங்க. அப்படியே ஒரு லைக்கையும் ஞாபகமா தட்டி விட்டுருங்க. ஒரு வீட்டுல கண்ணை வச்சுட்டு குழந்தைய மிரட்டிட்டு இருக்காங்க ஒரு லேடி. ஏகப்பட்ட ரிப்போர்ட்டர்ஸ், போலீஸ் எல்லாமே வந்து நின்று இருக்காங்க. அப்பதான் வர்றாங்க நம்ம ஹீரோயின். இவங்க பேர் தான் விவின். விவியனை கேமராமேன் கூப்பிடுறாங்க. இங்க ஸ்டாண்ட் அப் பண்ணலவா அப்படின்னு கூப்பிடுறாரு. வரா அப்படின்ட்டு விவியனும் அங்க போறாங்க. விவியன் கூட பேசிட்டு இருக்காருல்ல, இவர் தான் கேமராமேன் அண்ட் பென்சி இவரு பேரு. இவரு நம்ம விவியனோட பாய் ஃப்ரெண்ட். விவியன் சொல்றாங்க, இங்க இருந்த வேலைக்காகாத வா இன்னொரு பக்கம் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் போறாங்க. போய் பார்த்தா அந்த வீட்டோட பேக் சைடு அதுக்குள்ள அந்த குழந்தைய அந்த லேடி வீட்டுக்குள்ள கூட்டிட்டும் போயிடுறாங்க. அந்த பொண்ணு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கு. சரிவா நம்ம வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு விவியன் சொல்றாங்க. ஏன் நீ என்ன லூசா, நம்ம ஒண்ணு போலீஸ் எல்லாம் இல்ல, அது போலீஸ் பாத்துக்குவாங்க, வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, வா போலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல விவியன், எனக்கு பயமா இருக்கு. இங்க பாரு, பயமா இருந்தா நீ இங்கே இருந்துக்கோ, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விவியன் போறாங்க. அப்பதான் பென்சி சொல்றாரு, இங்க பாரு நீ யாருன்னு எனக்கு தெரியாது சாமி, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல, பரவாயில்லையா அப்படின்னு கேக்குறாரு. பரவாயில்லடா அப்படின்னு கேமராவை அவர்கிட்ட இருந்து புடிங்கிட்டு கேமராவை தூக்கிட்டு அங்க இருந்து அந்த வீட்டோட பேக் சைடு ஓபன் பண்ணிட்டு போறாங்க. உள்ளுக்குள்ள போகும்போது ஏதோ ஃபெமிலியரா இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போயிட்டே வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டே போறாங்க. பார்க்கும்போது விவியனோட போட்டோ இருக்கு. இது நம்ம வீடுரா அப்படின்ட்டு போட்டோ எல்லாம் பார்த்துட்டு திரும்பி பார்த்தா அந்த குழந்தைய ஒரு ரூம்ல அந்த லேடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த கதவை சாத்திருது. அடுத்த டோர் ஒண்ணு ஓபன் ஆகுது. அதுல ஒரு லேடி பெட்ல உட்கார்ந்து இருக்காங்க. யாரோ ஒரு லேடி கண்ணை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ யார் இது அப்படின்னு பக்கத்துல போய் பாக்குறப்பதான் விவினோட அவங்க அம்மா. விவினை நம்ம விவினே இனிமேல் கூப்பிடலாம். விவியோட அம்மாவை பார்த்தோன்னே ஷாக் ஆயிராங்க. எதுக்கு ஏன் அம்மாவை சுட பாக்குற, அம்மா நீ எப்படிப்பா இங்க வந்த அப்படின்னு சொல்லும் போதே, தயவுசெய்து என்ன சுற்றாதமா அப்படின்னு அவங்க அம்மா மோனிகா சொல்றாங்க. இந்த லேடி அப்படியே திரும்பி விவிய பாக்குறாங்க. பார்த்தா பயங்கர மான்ஸ்டர் மாதிரி இருக்கு. ப்ளூ கலர் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு லிப்ஸ்டிக் ரெட் கலர்ல போட்டு பாக்குறக்கே கர்ண கொடூரமா இருக்குது. அதை பார்த்து பயந்து போயிடுறாங்க. அதுக்குள்ள அந்த லேடி என்ன பண்றாங்கன்னா மோனிகாவை ஷூட் பண்ணிடுறாங்க. இதை பார்த்து விவின் பயங்கர ஷாக்கா அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா நியூஸ் வாசிக்கிற மாதிரி அந்த மான்ஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்கு, ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு, குழந்தைய கடத்திட்டு போயிருக்காங்க, அந்த குழந்தையும் கொண்டுட்டாங்க, அப்புறம் மோனிகாவையும் கொண்டுட்டாங்க. இது எல்லாத்தையுமே தைரியமா வீடியோ எடுத்தது நம்ம ஹோஸ்ட் விவின் வேறாதான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மான்ஸ்டர் அதை பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. மோனிகா அப்பதான் ஒரு சவுண்ட் கேக்குது அவங்க காதுக்கு. ஏ விவி என்னடி இன்னும் தூங்கிட்டு இருக்கு, எழுந்திரி லேட் ஆச்சுல அப்படின்னு சொல்லவும் டப்புன்னு முடிச்சு பாக்குறாங்க. இது எல்லாமே கனவு. சரி கனவா அப்படின்னு சொல்லிட்டு சபாடான்னு பெருமூச்சு விட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்களை பத்தி சொல்லணும்னா இவங்க ஒரு நியூஸ் சேனல் MPN அப்படிங்கிற சேனல்ல ஒரு ரிப்போர்ட்டரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க அன்டோல்டு அப்படிங்கிற ப்ரோக்ராம்ல ஹெட்டாவும் இருக்காங்க. அந்த ஊர்லயே செம்ம பாப்புலரான ரிப்போர்ட்டர் இவங்க. இவங்க அம்மா ஒரு மெஸ் வச்சு நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்ல, ரெஸ்டாரண்ட் சொல்ல முடியாது, ஒரு சின்னதா ஒரு மெஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அங்கதான் நம்ம விவி நின்னுக்கிட்டு இருக்காங்க. அப்பதாங்க வர்றாங்க ரெண்டு பேரு. சேனல்ல இருந்து வந்திருக்காங்க. அபாடா என்ன அழகா இருக்கா அப்படின்னு சொல்றாரு பாருங்க, இவருதான் ஜாஸ்பர். இதோ இங்க வராங்க பாருங்க, இவங்க லூயிஸுக்கும் பெரிய ஒரு ரிப்போர்ட்டரா நம்ம விவி மாதிரி ஆகணும் தான் ஆசை. இப்போ கிறிஸ்துமஸ் வரப்போகுது, அதனால சாப்பிளுக்கு போறாங்க. அங்க நிறைய கடைகள்லாம் போட்டிருப்பாங்களா, அதுல ரேட் எல்லாம் அதிகப்படியா வைக்கிறாங்களா இல்ல கம்மியா வைக்கிறாங்களா அப்படின்னு ஒரு அன்டோல்டு ஸ்டோரியை எடுக்கிறதுக்காக தான் இவங்க அங்க போயிருக்காங்க. ஜாஸ்பர் லூயிஸ் ரெண்டு பேர் லொகேஷன் பாக்குறதுக்காக கிளம்பி போயிடுறாங்க. வண்டிக்குள்ள இருக்கிற விவி அவங்க போன்ல இருக்கிற அவங்க அப்பாவோட வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்க. கிறிஸ்துமஸ்க்கு அவங்க அப்பா ஒரு கிஃப்ட் தர்றாங்க. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல மைக் இருக்கு. அதுல இவங்க டிவில எல்லாம் ரிப்போர்ட்டர் பேசுவாங்கல்ல, அது மாதிரி அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. நானும் உங்களை மாதிரி ஒரு ரிப்போர்ட்டர் ஆக போறேன்ப்பா பெருசானோன்னே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்து கண் கலங்கிட்டு இருக்காங்க விவி. கரெக்டா அங்க ஜாஸ்பர் வந்துடுறாங்க. அப்படி கண்ணை தொடச்சிட்டு அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது, என்னாச்சு உங்க அப்பா போட்டோவை பார்த்துட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லவும், இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல, லொகேஷனை பார்த்தாச்சா, பார்த்தாச்சு, நீங்க வாங்க மேம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. ஆக்சுவலா ஜாஸ்பருக்கு விவிய ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காரு ஜாஸ்பரும் எவ்வளவோ நூடு விட்டு பாக்குறாரு, ஒன்னும் வேலைக்கு ஆகல. லொகேஷன்ல
பேசுறதுக்காக நின்னுட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா ஒரு லேடி வந்து இத நீ கையில போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. அம்மா இப்பெல்லாம் வரக்கூடாதுங்க, ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அப்படின்னு விவி சொல்றாங்க. இல்ல இல்ல இத போட்டுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அத போட்டோனே பாத்தீங்கன்னா விவி கிட்ட அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, இது வரைக்கும் உன்னோட கனவுல வந்துகிட்டு இருந்தது எல்லாமே நிஜத்துல வரப்போகுது அப்படின்னு சொன்னோனே என்ன சொல்றா அப்படின்னு முழிக்கிறாங்க. பின்னாடி திரும்பி பாரு பாப்பா அப்படின்னு சொல்லும் போது பின்னாடி இவங்களும் திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்ல. என்னடா இது ஒருத்தருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை திரும்பி பார்த்தா அந்த அம்மாவையும் காணோம். என்ன நடக்குதுங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப விவி விவின்னு சவுண்ட் கேக்குது. டப்புன்னு முழிச்சா இது எல்லாமே ஒரு ஹாலுசினேஷனா இல்ல உண்மையா நடக்குதா அப்படின்னு அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. திருத்துன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. லூயிஸ் கேக்குறாங்க, என்னாச்சு மேடம், நீங்க பாட்டுல நின்னுட்டு இருக்கீங்க, சரி வாங்க பேக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும், என்னது இது இன்னும் நான் பேசவே ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்குள்ள இதுக்கு பேக்கப் பண்றீங்க? மேடம் பாஸ் கிட்ட இருந்து போன் வந்துருச்சு, உடனே உங்களை வர சொல்லிருக்காங்க, வாங்க போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு போனோடனே தான் பாஸ் சொல்றாங்க, சிமெண்ட் மேசக்கர் பிரச்சனையில ஜெயிலுக்கு போன எர்னஸ்டோ மாலுகாய் வந்துட்டாரு வெளியா அப்படின்னு. என்னது வந்துட்டாரா அப்படின்னு சொல்றாங்க. விவின், ஆமா வந்துட்டாரா, அவர் ஒரு பேட்டி எடுக்கணும் அப்படின்னு. இல்ல இல்ல நான் பேட்டி எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க விவி. என்ன நீ பேசிட்டு இருக்க விவி, நீ தான் அன்டோல்டு ப்ரோக்ராமோட பேச, நீ எடுக்க மாட்டேன்னா என்ன சொல்றது? இல்ல மேடம் அந்த இன்டர்வியூ நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு. சரி பரவாயில்ல லூயிஸ் நீ எடு அப்படின்னு. இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் நானே இந்த ப்ரோக்ராம பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன் மலுகை பேரை கேட்டாவே இவங்க ஜெர்க் ஆகுறாங்க அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போக சொல்லிட்டு இவங்க கிட்ட சில பல விஷயங்கள்லாம் பேசணும்னு சொல்லிட்டு ஃபைல் எல்லாம் லூயிஸை எடுத்துட்டு வர சொல்றாங்க. பாஸ் ஃபைல் எல்லாம் எடுத்து கொண்டு வர கொடுக்குறாங்க. லூயிஸ் அப்பதான் ஃபைல் கூட சேர்ந்து அங்க ஒரு பாட்டி கொடுத்தாங்கல்ல ஒரு பிரேஸ்லெட் மாதிரி ஒரு இது, அதுவும் இருக்கு. இதை பார்த்துட்டு என்னது இது யாரு கொடுத்தது அப்படின்னு கேட்கவும், உங்க ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க மேடம் அப்படின்னு லூயிஸ் சொன்னோன்னு, என்ன லூயிஸ் இது, யாரு ஃப்ரெண்டு அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க கூட எலைன்னு சொன்னாங்க அப்படின்னு. எலைனா அப்படின்னு திருன்னு பாஸ் முழிக்கிறாங்க. இல்ல இல்ல மேடம் இது அந்த எலைன் இல்ல, இது வேற எலைன் அப்படின்னு விவி சொல்றாங்க. இந்த எலைன் அப்படிங்கிறவங்க யாரு அப்படிங்கறதையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். பாஸ் கூட விவி பேசிட்டு இருக்கும் போதே அங்க பெஞ்சி வராரு. பெஞ்சிய பார்த்தோன்னே அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போகுது விவிக்கு. விவியோட மெஸ்ல பெஞ்சியோட அம்மா எல்லாம் இருக்காங்க. பெஞ்சிய விவி லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இப்ப கல்யாணம் பண்றதா அவங்களுக்கு ஐடியாவே இல்ல. ஆனா பெஞ்சுக்கு இந்த நாட்டுல இருக்க வேண்டாம், நம்ம கனடா போயிடலாம் அப்படின்னு ஐடியா. அதனால விவியையும் கனடாக்கு கூப்பிடுறாங்க. அவங்க வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அப்பதான் ஒரு குட்டி பாப்பா ஒரு குட்டி பூனையை கொண்டு வர்றாங்க. அது பேரு கிட்டி மேரி. இந்த கிட்டி மேரியை கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க விவி. ஆக்சுவலா இப்ப என்னாச்சுன்னா விவிக்கும் பெஞ்சுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. அந்த பிளாஷ்பேக் கட் ஆகுது. நேரா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க விவி. பெஞ்சுக்காக சில பல ஃபுட் எல்லாம் வாங்கிக்கிட்டு நேரா பெஞ்சி இருக்கிற ஆர்கைவ்ஸ்க்கு போறாங்க. கதவை தட்டுறாங்க. அவரு டோரவே ஓபன் பண்ண மாட்டேங்கிறாரு, தம் அடிச்சிட்டு இருக்காரு. லைட்டா கதவை திறக்கிறாரு. இல்ல உங்ககிட்ட பேசணும் பெஞ்சியா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் கதவை திறக்காம சட்டுன்னு கதவை சாத்திடுறாரு. கிளம்பு முதல்லன்னு சொல்லிட்டு. இதை கேட்டுட்டு ரொம்ப அப்செட் ஆயிட்டு அங்க இருந்து போலான்ட்டு திரும்புறாங்க. பார்த்தா அங்க வந்து நிக்கிறாரு ஏதோ ஒண்ணு தூக்கிக்கிட்டு. பெஞ்சி ஒரே குழப்பமா இருக்கு, இப்பதானே உள்ள பெஞ்சி என்ன பார்த்தோம், இப்ப என்னடானா இங்க வந்து நிக்கிறானே அப்படின்னு சொல்லி திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஆனா பெஞ்சி விவி கிட்ட எதுவுமே பேசல. ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு, அதை அப்படியே தூக்கிட்டு உள்ள போயிடுறாரு. உனக்காக ஃபுட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அங்கேயே வச்சுட்டு கிளம்பு போ அப்படின்னு சொல்றாங்க. விவியும் வேற ஒன்னும் பேசாம அங்க இருந்து கிளம்புறாங்க. வெளியே வர்றாரு பெஞ்சி. அந்த ஃபுட் எல்லாம் எடுத்து தூக்கி கீழே போட்டு அங்க இருந்து போறாரு. ரொம்ப கவலைப்படுறாங்க விவி. அடுத்த நாளா இது வேற ஒரு பக்கம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா மிட் நைட் பாருங்கிற ஒரு இடத்துல ஒரு பொண்ணை அபியூஸ் பண்ணிட்டாங்க. அந்த பிரச்சனைக்காக இவங்க ஒரு அன்டோல்டு ஸ்டோரி ஒன்னு கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுக்கான ஷூட்டிங்க்கு தான் வந்திருக்காங்க. ஒரு அம்மாவை செட்டப் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. இங்க பாருங்கம்மா, உங்க பொண்ணு இங்க அபியூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க பொண்ணு அபியூஸ் பண்ணவனை பார்த்து பயங்கரமா நீங்க திட்டணும், உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே ரொம்ப எமோஷனலா இருக்கணும் அந்த நடிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வர்றாங்க. அங்க 2 ஐ விட்னஸ் வேற இருக்காங்க. அவங்க கிட்ட இவங்க பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு அபியூஸ் பண்ணிருக்காங்க, நீங்க என்னன்னா யாருமே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணல அப்படிங்க. நாங்களும் ஜாலியா இருந்தோம், நக்கா வேற பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா லைட் எல்லாமே ஆஃப் ஆகுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு லைட் மட்டும் எரியுது. கேமராமேன் ஜாஸ்பர் தன்னை அறியாமையே ஒரு இடத்துக்கு போறாரு. அப்படி கீழே விழுகிறாரு. திடீர்னு பார்த்தா அவரோட வயிற்றுக்குள்ள இருந்து 2 முறுக்கு கம்பி வெளியே வருது. அப்படியே அவர் தலையை தூக்குறாரு. இது எல்லாத்தையும் விவி பாத்துக்கிட்டே இருக்காங்க. தலையை தூக்குனா பார்த்தா ஃபுல்லா மூஞ்சில என்னென்னமோ பூசி இருக்க மாதிரி தெரியுது. பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு பறந்து வந்து விவிய அப்படி கீழே தள்ளி விட்டு மேல அப்படி படுத்து அந்த முறுக்கு கம்பி இருக்குல்ல இவங்களோட வயிற்றுக்குள்ள ஏத்துறதுக்கு பாக்குறாரு. நாங்க எப்படி டிஃப்ரெண்ட்னு உனக்கு இப்ப புரிஞ்சுதா, சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே இந்த ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறாங்கல்ல நம்ம விவி, அவங்க கனவுக்குள்ள இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இதுக்குள்ள இந்த நடிக்க சொல்லி ஒரு அம்மாவை கூட்டிட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த அம்மா ஓடி வந்து இவங்க கிட்ட பயங்கரமா ரகலை பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்பதான் சுயநினைவுக்கு வர்றாங்க விவி. அந்த ஸ்டோரி எடுக்க போனது சுத்தமா ஊத்திக்கிச்சு. செம்ம கடுப்புல அவங்களோட கேபின்ல வந்து உட்காந்துருக்காங்க விவி. அந்த வீடியோவை திருப்பி
திருப்பி திருப்பி போட்டு பார்த்துட்டு இருக்கும் போதே பாஸ் வர்றாங்க. என்ன விவி நடந்துட்டு இருக்கு? பாஸும் பேசிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா மலுகைக்கு கால் பண்றாங்க. அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா கேட்லாண்ட் ஃபோல்டர்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. அந்த ஃபோல்டருக்குள்ள ஓபன் பண்ணோடனே ஒரு வீடியோ இருக்கு. எடிட் பண்ணி முடிச்ச வீடியோ அதை பிளே பண்றாங்க. ஆக்சுவலா அந்த வீடியோல விவி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேட்லாண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அதாவது முறையா பட்டா எதுவுமே வாங்காம மக்கள் ஒரு இடத்துல குடியிருப்பாங்க. அவங்கள முறைசாரா குடியேறிகள்னு சொல்லுவாங்க. அந்த முறைசாரா குடியேறிகளோட வீட்டுகளை அபகரிச்சு இந்த கேட்லாண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கட்டடங்கள் கட்ட ஆரம்பிக்குது. அதற்கு எதிரா ஒரு குரூப்பே போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தது. சில குடியிருப்பாளர்கள் ரகசியமா பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்ததா சொல்லப்படுறாங்க. இந்த கேட்லாண்ட் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோவை கொண்டு போய் காமிக்கிறாங்க. இங்க பாருங்க, இவங்க எல்லாத்தையும் சிமெண்ட்ல போட்டு மூழ்கடிச்சு கொண்டு இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி, இது எல்லாமே முறைசாரா குடியேறிகளோட உடல்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப கண் கலங்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபுட்டேஜ் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க விவின். அப்ப மிங்க அப்படின்னு ஒரு சவுண்ட் கேக்குது. என்னடா இது பூனை சத்தம் கேக்குது ஆபீஸ்க்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கேன்னு சுத்தி சுத்தி பார்த்துட்டு கேபினுக்கு வந்து பாக்குறாங்க. அங்க ஒரு கருப்பு கலர் பூனை டேபிள்ல உட்காந்துட்டு இருக்கு. அதை சூச்சுன்னு துரத்தி விடுறாங்க. அது என்னடான்னா இவங்க கையை கீறி விட்டுட்டு போயிருது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் எடிட் பண்ண வீடியோவை பார்த்தாங்க. இப்போ எடிட் பண்ணாத வீடியோ ஃபோல்டரை ஓபன் பண்ணி பிளே பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா முதல்ல எப்படி காமிச்சாங்க, சில முறைசாரா குடியிருப்பாளர்களை இங்க கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தானே வீடியோவை காமிச்சாங்க. ஆனா நடந்தது அது இல்ல. இவங்க அந்த கொலை செய்யறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. முதல்ல ஒரு டைலாக் எல்லாம் பேசினாங்கல்ல, அந்த டைலாக் எல்லாம் பேசிட்டு இப்ப பாருங்க ஆளுக வந்துட்டாங்க அப்படின்னு அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. 4-5 பேத்த கூட்டிட்டு வர்றாங்க. நிறைய ஆளுக அங்க நின்னுட்டு இருக்காங்க. இதுல வேற ஒரு குழி வேற தோண்டி இருக்கு. அதுல முறைசாரா குடியேறிகள் இருக்காங்கல்ல, அவங்களை எல்லாத்தையும் அந்த குழிக்குள்ள தள்ளி விடுறாங்க. கடைசியா ஒரு அம்மாவை புடிச்சு தள்ளி விடுறாங்க. அந்த அம்மா பேரு தெரசா. அவங்களும் அந்த குழிக்குள்ள இறங்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா சிமெண்ட் கலவைய அந்த குழிக்குள்ள ஊத்திட்டு இருக்காங்க. எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த தெரசா மட்டும் அங்க நின்னுட்டு இருக்காங்க. பாருங்க ஆளுக ஒவ்வொருத்தரவா கையை நீட்டி ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க விவி, அவங்களையும் அவங்க பாத்துறாங்க. விவிய பார்த்தும் அந்த மந்திரத்தை ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. விவி அந்த லேப்ல அப்படியே ஒத்து பார்த்துட்டு இருக்கும் போது அந்த ஸ்கிரீன்ல இருந்து அப்படியே ஒரு கை வந்து விவி முகத்தை அப்படியே பிடிக்குது. டப்புன்னு முழிச்சுறாங்க. பார்த்தா இது எல்லாமே கனவு. சரி இது பூரா கனவா அப்படின்னு முழிச்சுட்டு அப்படியே பார்க்கும்போது ஏதோ ஒரு ஷேடோ தெரியற மாதிரி இருக்கு. ஷேடோவை பார்த்தோன்னே யாரு தாங்க நிக்கிறது அப்படின்னு அவங்க கேபினை விட்டு வெளியே வந்து பாக்குறாங்க. பார்த்தா ஒருத்தருமே இல்ல. அப்படியே கொஞ்சம் பாக்குறாங்க. எட்டி பார்த்தா அப்படியே ஒரு ஆள் நடந்து வந்துகிட்டு இருக்கான். வேற யாரும் இல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு சீன்ல முருகு கம்பி வயிற்றுல ஏத்திட்டு ஒருத்தன் வந்தான் பாருங்க, அவனே தான் நடந்து வந்துகிட்டு இருக்கான். இனிமேல் அவனை கம்பி மனிதன் அப்படின்னே கூப்பிடலாம். அந்த கம்பி மனிதன் அப்படியே வந்துகிட்டு இருக்கான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வேற சைடு ஆப்போசிட்ல ஓடலான்னு போனா நடக்க முடியாம ஊர்ந்துகிட்டு இன்னொரு உருவம் வந்துகிட்டு இருக்குது. அது கண்ணுல வாயில தலையில எல்லாம் பிளட்டா வந்துகிட்டு இருக்கு. அது ஊர்ந்து வந்துட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே தெரிச்சுக்கிட்டு இவளை விட முருகு கம்பி மனிதனே பரவாயில்ல போல இருக்கேன்னு போலான்ட்டு திரும்புறாங்க. ஆனா அவங்களோட கால் அப்படியே மாட்டிக்குது அந்த தரையிலேயே. காலை எடுக்கவே முடியல. திடீர்னு பார்த்தா சதக்குன்னு கீழே உட்காந்துடுறாங்க. அந்த முறுக்கு கம்பி மனிதன் லெப்ட் சைடு அப்படியே விவிய நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ரைட் சைடு பார்த்தா அந்த ஊர்ந்துகிட்ட இருக்க வர்ற பொண்ணும் அப்படியே பக்கத்துல வந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து பயந்து போய் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. முழிச்சு பார்த்தா ரைட் சைட்லயே லெப்ட் சைட்ல யாருமே இல்ல. இதெல்லாம் பிரம்மையா அப்போ அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கும் போதே செவுத்துக்குள்ள இருந்து அப்படியே வந்து கழுத்தை போட்டு நெரிக்குது ஒரு கை. அந்த கை பாக்குறதுக்கே பயங்கர கொடூரமா இருக்கு. பயங்கரமா விவிய நெரிக்குது கழுத்தை. அவங்க வலி தாங்க முடியாம பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள செக்யூரிட்டி வந்துடுறாரு. பார்த்தா அந்த கை மறைஞ்சு போயிருது. இவங்க தான் சும்மா அவங்களோட கையை வச்சுட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. மேடம் என்னாச்சு மேடம் என்ன அப்படிங்க. ஆஹா ஒண்ணு இல்ல மேடம் நீங்க ஓகே தானா? நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லி எழுந்திருச்சு போயிடுறாங்க விவி. அப்படியே அடுத்த நாள் ஆயிடுது. டிவியில நியூஸ் வாசிக்கிறவர் சொல்றாரு, மலுகா கிட்ட நேரடியா எங்க ரிப்போர்ட்டர் இப்போ இன்டர்வியூ எடுக்க போறாரு. அதுதான் இப்போ லைவா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே அந்த இன்டர்வியூ அந்த லைவ் எடுக்கிறாங்கல்ல அந்த இடத்த காமிக்கிறாங்க. லூயிஸ் அண்ட் ஜாஸ்பர் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. விவியும் வந்துடுறாங்க. டைம் ஆயிடுச்சு இன்னும் வேலை பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு கடுப்புல நின்னுட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. இவ பேரு அமாண்டா. அமாண்டா அந்த தெரசா என்ன மந்திரத்தை சொன்னாங்களோ அதே மந்திரத்தை தான் அமாண்டாவும் சொல்றாங்க. விவி அப்படி காமிக்கிறாங்க. விவி இப்போ சுய நினைவிலே இல்ல. அவங்க பேண்ட் பாக்கெட்ல கைய விட்டு அப்படி ஏதோ ஒண்ணு எடுக்கிறாங்க. பார்த்தா அந்த சாப்பிள்ல கொடுத்தாங்கல்ல ஒரு பேண்ட், அந்த பேண்டை எடுக்கிறாங்க. அதை எடுத்து கையில போடுறாங்க. ஆனா தூரத்துல இருந்து விவிய பாத்துட்டு இருக்க அமாண்டா இன்னும் மந்திரம் சொல்றதை நிறுத்தவே இல்ல. அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்ப விவி ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே லூயிஸ் பாத்துக்கிட்டே இருக்காங்க. லூயிஸ் வந்து பேச்சு கொடுத்தோன்னே விவின் பேசிக்கிட்டு இருக்காங்க. யார் இது இவ்வளவு ஹாட்டா இருக்கு இந்த இடத்துல இப்படி இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு ஐடியா பண்ணது? நான் தான் மேடம். ரொம்ப புத்திசாலி நினைப்ப உள்ளுக்குள்ள போடாம வெளியே அவுட் சைட்ல போட்டு ஷூட்டிங் எடுக்க சொன்னா இந்த வெயில்ல
காஞ்சிட்டு நின்னுட்டு இருக்கணும் அப்படின்னு திட்டிட்டு இருக்கும் போது கையில அந்த பேண்ட் தட்டுப்படுது. அதை பார்த்துட்டு இது எப்படி என் கையில வந்தது? மேடம் நீங்க தான் மேடம் இந்த பேண்டை போட்டீங்க. இல்லையே நேத்து நைட்டே இதை நான் தூக்கி போட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேண்டை கலட்டி இதை எங்கேயாச்சும் தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விவி. கரெக்டா அங்க அமாண்டா வர்றாங்க. மேம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மேம் அப்படின்னு அமாண்டா சொல்லணும்னே லூயிஸ் சொல்றாங்க நான் போய் பூமைக்கு எடுத்துட்டு வந்துடுறேன்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. என் பேரு அமாண்டா, நான் யாருன்னு தெரியுதா? தெரசா உங்களுக்கு தெரியும்ல? தெரசாவா யாரு? சிமெண்ட் குழியில உயிரோட புதைச்சாங்களே தெரசா, அவங்களோட பொண்ணு நானு. மேடம் நீங்க மலுகாய்க்கு எதிரா வாக்குமூலம் அளிப்பீங்கன்னு நாங்க ரொம்ப நம்பணும் மேடம். விவிட்டு சொல்றாங்க அதுதான் அவரை கொலை செய்யலைன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டாங்களே, நம்ம என்ன பண்ண முடியும்? அவரு தான் கொலைகாரன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல மேடம். உனக்கு எப்படி தெரியும் அமாண்டா இது? மேடம் என் அம்மா தான் சொன்னாங்க மேடம். என்ன அமாண்டா நீ சொல்லிக்கிட்டு இருக்க? உன் அம்மா தான் அந்த கொலை செய்யப்பட்ட ஆளுகள்ல ஒரு ஆளுன்னு சொன்ன, நீ என்னடானா உன் அம்மா சொன்னான்னு சொல்ற? அமாண்டா விவியோட கையை அப்படியே பிடிக்கிறாங்க. கவலைப்படாத, உங்ககிட்டயும் நேரா வந்து பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீ முதல்ல கைவிடு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க விவி. அதுக்கப்புறம் இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு வர்றாங்க. மலுகாய் வந்துடுறாரு. மலுகாய் கேக்குறாரு ஏன் வேற நீ எதுக்கு நேத்து நைட் எனக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு பதிலே சொல்லல விவி. திரும்பவும் அதவே கேக்குறாரு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்களா அதான் பேசலான்னு கால் பண்ண அப்படின்னு நக்கலா பேசிக்கிட்டு இருக்கும் போதே அதுக்குள்ள கேமராமேன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இன்டர்வியூ எடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க விவி. சார் இப்பதான் நீங்க ஜெயில இருந்து வந்திருக்கீங்க. நீங்க பண்ண தப்புக்கு 3 வருஷம் ஜெயில் தண்டனை போதாதுன்னு மக்கள் ஒரே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? விவி என்னோட உலகத்துல நிறைய நய வஞ்சகர்கள் இருக்காங்க. அவங்க சும்மா உள்ள போறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு போனா அவங்க தான் கொலையாளிகள்னு எனக்கு தெரியவே தெரியாது. நீங்க இதுக்கே இப்படி சொன்னா எப்படி? ஒரு பிரபலமான நபர் ஒருத்தர் இருக்காரு, அது என்னோட கூட்டாளி, அவரை பத்தி கடைசியில சொல்றேன் அப்படின்னு சொல்லவும் அந்த நபர் யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு விவி கேட்டுட்டு இருக்கும் போது டப்புன்னு விவியோட கைய பிடிக்கிறாரு மலுகை. பார்த்தா அவரோட கையிலயும் அந்த பிரேஸ்லெட் இருக்கு. உன் கண்ணு ஓரத்துல அந்த ஆளுக யாருன்னு தெரியலையா? உன் கனவுல அந்த ஆளுக வந்துட்டே இருக்காங்கல்ல, இப்போ திரும்பி பாரு அவங்க இங்கதான் இருக்காங்க அப்படின்னு திரும்பி பாக்குறாங்க. ஒரு காருக்கு பின்னாடி ஒரு உருவம் அப்படி நின்னுட்டு இருக்கு. எல்லாரும் சொல்றாங்க அடுத்தது நீதான். மேபி இருக்கலாம். திடீர்னு பார்த்தா குண்டு வெடிக்கிற சவுண்ட் கேக்குது. விவியோட முகம் ஃபுல்லு பிளட்டா இருக்கு. இப்பதான் சுயநினைவுக்கு வர்றாங்க விவி. பார்த்தா அமாண்டா என்ன பண்றாங்கன்னா மாலுகைய ஷூட் பண்ணிடுறாங்க. அதுவும் அவரோட கண்ணை பார்த்து ஷூட் பண்ணிருக்காங்க. ஷாக்ல பாத்துட்டு இருக்காங்க விவி அமாண்டாவை. அமாண்டா அப்படியே அந்த கண்ணை திருப்பி விவிய சுடுறதுக்காக குறி வைக்கிறாங்க. அமாண்டாக்கு பின்னாடியே பார்த்தா அந்த தெரசாவோட ஆவி நின்னுட்டு இருக்கு. இத பார்த்து பயந்து நின்னுட்டு இருக்காங்க விவி. கரெக்டா அமாண்டா என்ன பண்றாங்கன்னா நம்ம விவிய சுடாம அமாண்டாவே அவங்கள சுட்டுக்கலான்னு போகிறதுக்குள்ள ஜாஸ்பர் ஒரே அடிதான் டமால்னு போய் கீழே விழுந்துடுறாங்க அமாண்டா. அடுத்ததே நம்ம லூயிஸ் என்ன பண்றாங்கன்னா நேரா ஆர்கைவ்ஸ்ல இருக்கக்கூடிய பெஞ்சு கிட்ட பேசுறாங்க. என்ன நடந்தது? நம்ம மேடம்க்கு என்னதான் அவங்களுக்கு பிரச்சனை? ஏதோ சபிக்கப்பட்ட மாதிரியே இருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஏதாச்சும் தெரியுமா? ஏன் அவங்க இப்ப கொஞ்ச நாளா இப்படியே இருக்காங்க? தயவு செய்து சொல்லுங்க. நீங்க தானே முதல்ல அவங்களுக்கு கேமராமேனா இருந்தீங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப கம்பல் பண்ணி கேக்குறாங்க. பெஞ்சி அந்த கேட்லாண்ட் டெவலப்மெண்டோட ஃபுட்டேஜ போட்டு காமிக்கிறாங்க. அந்த கொலை நடக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்திருப்பாங்க பாருங்க விவி. அதை பார்த்துட்டு இதெல்லாம் நடந்திருக்கா, இதெல்லாம் எங்களுக்கு யாருக்குமே தெரியாதே அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு விரைச்சு பாத்துக்கிட்டே இருக்காரு பெஞ்சி. கதவு திறக்கிறதுக்கு இடையில ஒரு கருப்பு கலர் கை வந்து நிக்குது. அதை அப்படியே விரைச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. பெஞ்சி என்னங்க விரைச்சு பாத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு ஒண்ணுமே இல்ல என்னத்தாங்க பாக்குறீங்க அப்படிங்கும் போது பெஞ்சிக்கு மட்டுமே ஒரு உருவம் அப்படியே தெரியுது. உனக்கு இப்ப என்ன வேணும் சொல்லு அப்படின்னு அந்த ஆக்சுவலா அந்த உருவத்தை பார்த்துதான் கேக்குறாரு. எனக்கா விவியோட ரீப்ளேஸ்மெண்டா நான் இருக்கணும், விவி பண்ற எல்லா ப்ரோக்ராமும் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது உடனே ஒரு டிராவை ஓபன் பண்ணி ஒரு பென் டிரைவை எடுத்து கொடுக்குறாங்க. அதுல கிட்டி மேரின்னு போட்டிருக்கு. இது என்னது அப்படின்னு கேக்குறாங்க. இது ஒரு பூனையோடது அப்படிங்கிற. பூனையா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, இதுக்கு காரணம் விவி தான். எலைன் எப்படி செத்தாங்கிறதுக்கும் இதுல எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை வாங்கிட்டு அங்க இருந்து லூயிஸ் கிளம்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல பாஸ் வந்து பேசிட்டு இருக்கும் போது எலைன் அப்படின்னு சொன்னாங்கல்ல லூயிஸ், அதை பார்த்தோன்னே பாஸே ஷாக்கா பார்த்தாங்கல்ல, அந்த எலைனோட டீடைல் தான் இதுல இருக்கு. லூயிஸ் போன பின்னாடியும் ஏதோ ஒன்ன பார்த்து அப்படி விரைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. ரொம்ப பயத்துல வேற இருக்காரு. தெரசா நின்னுட்டு இருக்காங்க. மந்திரத்தை அப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பக்கத்துல ஒரு ஃபோர்க் இருக்கு. அதை பெஞ்சு அப்படி எடுத்து கண்ணுல அப்படி குத்துறதுக்கு ரெடியா இருக்காரு. அடுத்த சீனே ஒரு சைக்காட்ரிஸ்ட பாக்குறதுக்காக விவி வந்திருக்காங்க. வீடியோக்குள்ள அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் என் பொண்ணு நல்லா தைரியசாலின்னு ரொம்ப பாராட்டிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள டாக்டர் வந்துடுறாங்க. டாக்டர் கேக்குறாங்க என்னமா உனக்கு பிரச்சனையாச்சு? இன்டர்வியூ எடுக்கிறப்ப ஃப்ரீஸ் ஆகி நின்று இருக்க, அங்க வேற ஷூட்டிங் வேற நடந்திருக்கு, அந்த பிரச்சனை வேற உனக்கு ரொம்ப கஷ்டமாவும் இருந்திருக்கும், அதனாலதான் பாஸ் உங்களை ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த டாக்டர் சொல்றாங்க. என்ன நடக்குது சொல்லு அப்படிங்கும் போது டாக்டர் என்னன்னே தெரியல டாக்டர், எனக்கு ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது என்னோட உடம்புல,
என்னை சுத்தி ஆவிகள் இருந்துட்டு இருக்க மாதிரியே இருக்கு டாக்டர். அம்மா அதெல்லாம் இந்த காலத்துல எல்லாம் டாக்டர் இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பாக்குறாங்க. அங்க பொம்மைகள் எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க ஷோகேஸ்ல. அது கருப்பு கலர் பூனை அப்படியே திரும்பி விவிய பாக்குது. டாக்டர் கனடால பேய்களா இருக்குமா டாக்டர்? ஏமா கேக்குற? இல்ல பெஞ்சி சொல்லிக்கிட்டே இருப்பான், கனடால போய் லைவ் பண்ணு செம்மைய பிச்சுக்கிட்டு போகும் அப்படின்னு சொன்னான். அதான் அங்க போயிடலாமான்னு பாக்குறேன். சரிம்மா இருந்துட்டு போகுது, நீ முதல்ல பிலிப்பைன்ஸ்க்கு வா. உனக்கு என்னதான் ஆச்சு? அதான் சொல்றேனே டாக்டர், என்ன சுத்தி பேய்களா இருக்கு, அதுவும் கருப்பு கலர் உருவம், உடம்பு ஃபுல்லா சேர வாரி இறைச்ச மாதிரி இருக்கும், அப்புறம் சிமெண்ட் எல்லாம் முகம் ஃபுல்லும் இருக்கும் டாக்டர். இப்ப மழுகாய் இறந்தார்ல, அடுத்தது நான் தான் அப்படின்னு சொன்னாங்க டாக்டர். நான் தான் சாக போறேன் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர் எப்படியாச்சும் என்ன காப்பாத்துங்க டாக்டர் அப்படின்னு சொல்லும் போதே, அம்மா நீ பேசுறத பார்த்தாவே ஒண்ணு ஹலுசினேஷனா இருக்கும், இல்ல கிளாசிக் சிம்டம்ஸா இருக்கும். டாக்டர் உண்மையை சொல்லிட்டீங்க டாக்டர், எனக்கு கிளாசிக் சிம்டம்ஸ் தான் டாக்டர். ஆமா ஆமா அதேதான், பேய்கள் எல்லாம் என்ன சுத்தி சுத்தி வருது டாக்டர், ப்ளீஸ் இதுல இருந்து என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும் போதே, பிடிஎஸ்டி கிளாசிக் சிம்டம்ஸ் மாதிரி இது தெரியுதுமா, என்னதான் நடக்குது கொஞ்சம் உண்மையை சொல்லுமா. போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் மாதிரி தெரியுது, உன்னால என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி என்கிட்ட சொல்ல முடியுமா? விவியன் திரும்பி பார்த்தா அங்க ஒரு பேய் உட்காந்துட்டு இருக்கு. மடியில பார்த்தா ஒரு பூனை தலை மட்டும் உட்காந்துட்டு இருக்கு. அந்த பூனை தலை வேற வாயை அசைச்சுக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த பேய் யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? விவியன் கேபின்ல உட்காந்து அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு உருந்துகிட்டே ஒரு பேய் வரும்ல, அந்த பேய் தான் உட்காந்துட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே கண்ணை பொத்திட்டு அப்படியே கீழே குமிஞ்சுக்கிறாங்க. டாக்டர் கேக்குறாங்க, விவியான் ப்ளீஸ் விவியான் நீ ஃபர்ஸ்ட் இருந்து நீ சொன்னேனா தான் எனக்கு எதுனாலும் புரியும், ப்ளீஸ் சொல்லு அப்படிங்கும் போதே அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போகுது. விவி அவங்க வீட்டுக்கு பதறி அடிச்சு ஓடி வர்றாங்க. அவங்க அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு ஒரு டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு டாக்டர்கிட்ட கேக்குறப்போ அவங்களுக்கு சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஒரே வெக்ஸ் ஆயிடுறாங்க, என்ன பண்றது பணத்துக்கு அப்படின்னு டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்பதான் அவங்க மீடியால சேர்ந்த காலகட்டம் அது. அதுக்கப்புறம் அவங்க சேனலுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு பொண்ணு கிட்ட ரொம்ப மும்முரமா பாஸ் பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு யாருன்னா இவங்க தாங்க எலைன். எலைன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க, உனக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்லாட் கொடுக்க போறேன், அது ரொம்ப பாப்புலர் ஆக போற நீ அப்படின்னு சொல்லவும் எலைன் சொல்றாங்க, அப்ப நானும் விவி பண்றோமா அப்படின்னு கேக்குறாங்க. சாச்சா இல்ல இல்ல அப்படின்னு சொல்லும் போது விவின் ஒளிஞ்சு நின்று இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பாஸ் என்ன சொல்றாங்கன்னா, எலைன் உனக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, உனக்கு நிறைய ஐடியாஸ் வருது, ஆனா விவி அப்படி இல்ல, ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் பண்ணுவா, ஐடியாலாம் சுத்தமா வராது, அதனால நீயே பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா பார்த்தா விவே நாங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறத தெரிஞ்சு போயிருது. விவே நீங்க வா என்ன விஷயம் அப்படிங்க, மேடம் கையில கொண்டு வந்த மேடம் சொல்லவும் சரி சரி என்னோட கேபின்ல கொண்டு போய் வச்சிருன்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் ஆகுது. ரோட கிராஸ் பண்றதுக்காக எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரே சோகமா வந்து நிக்கிறாங்க விவி. என்னாச்சு விவி ஒரே சோகமா இருக்க? நான் என்னத்தன்னு சொல்றது, என் அம்மாக்கு ஆபரேஷன் பண்ணணும், அதுக்கு பணம் தேவைப்படுது. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. நான் இந்த வேலையில இருக்கேன்னு, எனக்கு இப்ப இருக்க நிலைமையை பார்த்தா எனக்கு வேலை போயிரும் போல இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது, நீயே திங்க் பண்ணி ஏதாச்சும் ஒண்ணு செய்ய. என் வேலைக்கார ஒருத்தி இப்ப வந்து சொன்னா ஹோட்டல்ல இந்த பூனைக்கறி எல்லாம் போடுறாங்கன்னு, அதைத்தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. எலைன் நீயும் அது மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்டோரிய கொண்டு வந்தேன்னா கண்டிப்பா உனக்கும் பெர்மனன்ட் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எலைன் அடுத்ததே நைட் ஆகுது. வீட்டுக்கு வெளியே நின்னுட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க விவி. அந்த சமயத்துல ஒரு கருப்பு பூனை வருது. அதான் கிட்டி மேரி இருக்காங்கல்ல, ஒரு பொண்ணு கொண்டு வந்தாலும் அந்த பூனை வருது. இது பக்கத்து வீட்டுக்காரங்க பூனை தான். அது கிட்டி மேரிய பார்த்த உடனே எலைன் சொன்ன ஐடியா வருது. உடனே கிட்டி மேரிய புடிச்சு மயக்க ஊசி போட்டுட்டு அதை துண்டு துண்டா வெட்டி சமைச்சு வேற வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பாட்டுக்கு பின்னாடி மொபைல் வச்சு ரெக்கார்டும் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இது இவங்க செய்யற மாதிரி இல்ல, ஒரு ஹோட்டல்ல இந்த சமையல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணிடுறாங்க. காலையில ஆகுது. இத நேரா கொண்டு போய் பாஸ் கிட்ட காமிக்கிறாங்க. பாஸ் பார்த்துட்டு சூப்பர் செம்ம டாபிக் வந்திருக்குப்போ, உனக்கு வேலை கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா இவங்க பேசிட்டு இருந்தது எல்லாமே எலைன் ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம விவிக்கு வேலையும் கன்ஃபார்ம் ஆயிருது. அவங்க அம்மாவுக்கும் ஆபரேஷன் பண்ணி அவங்க அம்மாவும் இப்போ நல்லாயிடுறாங்க, நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க. விவி அவங்க அம்மாவை கூட்டிட்டு வர்றாங்க. அப்பதான் அந்த பக்கத்து வீட்டு குட்டி பொண்ணு வந்து கிட்டி மேரி உன்னாலதான் அது ஹர்ட் ஆயிடுச்சு, நீதான் என்னமோ பண்ணிட்ட அப்படின்னு சொல்றாங்க விவிய பார்த்து. விவி சொல்றாங்க, அது எங்கேயாச்சும் போயிருக்கும். இல்ல இல்ல எனக்கு தெரியும், நீங்க தான் அதை ஹர்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் பக்கத்துல இருக்கவர் சொல்றாரு, அது எப்படி பாப்பா, இவதான் ஹர்ட் பண்ணணும், உனக்கு எப்படி தெரியும்? என்னோட உள்ளு உணர்வு சொல்லுது இவங்க தான் அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ஒண்ணுல ஓடு ஓடுத்து அப்படின்னு துரத்தி விட்டுறாங்க. இது எல்லாத்தையும் டாக்டர் கிட்ட ஒண்ணு விடாம
சொல்றாங்க. டாக்டர் கேக்குறாரு, ஏதாச்சும் வாய் திறந்து சொல்லுமா, நீ சொன்னா தானே எனக்கு தெரியும். என்ன மேடம் கேக்குறீங்க? இல்லம்மா என்ன நடந்ததுன்னு சொல்லி ஞாபகப்படுத்தி சொல்ல சொன்னேன்ல, அதான் கேக்குறேன். மேடம் நடந்தது எல்லாமே ஒண்ணு விடாம உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நீங்க என்னடா ஒண்ணுமே சொல்லல அப்படிங்கும். மா இதுதாம்மா உண்மை, நீ எதுவுமே சொல்லல அப்படிங்கும் போதுதான் விவிக்கு புரிய ஆரம்பிக்குது. ஓ நம்ம சொன்னது எதுவுமே டாக்டருக்கு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சண்டை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி வெளியே வர்றாங்க. வெளியே வரும்போது லைட் எல்லாம் பிளிங்க் ஆகுது, லைட் ஆஃப் ஆகுது. ஒரு ரூமோட டோரை திறந்துகிட்டு லூயிஸ் போறாங்க. ஆப்போசிட்ல இருந்த ஒரு ரூமுக்கு போறாங்க. அந்த டோரை ஓபன் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க விவி. ஆனா அந்த டோர் திறக்க மாட்டேங்குது. ஆனா விவிக்கு பின்னாடி லூயிஸ் நின்னுட்டு இருக்காங்க. லூயிஸ பார்த்தோன்னே பயந்து போயிடுறாங்க. விவி பயங்கரமா லூயிஸ் கத்துறாங்க. பயங்கர சத்தம் போட்டுட்டு அப்படியே கீழே தொபக்கடின்னு உட்காந்துடுறாங்க விவி. அடுத்துக்காக லைட் ஆன் ஆயிருது. அங்க 2 பேர் வந்தவங்க, மிஸ் விவி என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஒண்ணு இல்ல அப்படின்னு எழுந்திருச்சு நிக்கிறாங்க. கையில பார்த்தா மறுபடியும் அந்த சூனிய பேண்டே இருக்கு கையில. போச்சு போ அப்படின்னு இருக்கும் போது ஒரு போன் கால் வருது. அதுல யாரு பேசுறானா, வீடியோ கால். அது மழுக்காய் பேசுறாரு. போடா டேய் அப்படின்ட்டு போனை கட் பண்ணிட்டு உடனே பாஸ்க்கு கால் பண்ணி, நான் அமாண்டாவா அவளை இன்டர்வியூ பண்ண போறான் அப்படின்னு பாஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில ஆகுது. அமாண்டாவை மீட் பண்றதுக்காக அங்க போறாங்க. அமாண்டாவை தனியா ஒரு ஜெயில போட்டு வச்சிருக்காங்க. விவின் அமாண்டாவோட அம்மா தெரசாவோட போட்டோவையும் கொண்டு போயிருக்காங்க. தெரசாவோட போட்டோவை காமிச்சோன்னே அதை தொட்டு பார்க்கணும் அப்படின்னு அமாண்டா கேக்குறாங்க. இல்ல நீ சூசைட் அட்டன் பண்ணனால இதெல்லாம் கையில கொடுக்க முடியாது, சாரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தா பின்னாடி தெரசா நின்னுட்டு இருக்காங்க. தயவு செய்து அவங்கள போ சொல்லு அப்படின்னு விவி கத்துறாங்க. இங்க பாரு அப்படிலாம் போக மாட்டாங்க. தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். நம்ம எல்லாருமே தண்டனை அனுபவிக்கணும். ஏய் நான் தண்டனை அனுபவிக்கிறது சரி, நீ எதுக்கு அந்த தெரசாவோட பொண்ணு, நீ எதுக்கு அனுபவிக்கணும்? பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவங்க என்கிட்ட பணத்தை கொடுத்து அங்க இருக்க மக்கள்ல சில பேரை அங்க சீக்கிரட்டா பேசணும்னு சொல்லி வர சொன்னாங்க. நானும் அங்க போய் சொன்னேன். அந்த கூட்டத்துல என் அம்மாவும் போவாங்கன்னு நான் நினைச்சும் கூட பாக்கல. அதனால தப்பு செஞ்சவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். நீ சொல்றதெல்லாம் சரி, ஆனா நான் என்ன பண்ணேன்? நான் வெறும் வீடியோ தானே எடுத்தேன். ஒரு குற்றம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குன்னா அதை ஒண்ணு இல்லாட்டி ஹெல்ப்புக்கு யாராச்சும் கூப்பிடணும். ஆனா நீ என்ன பண்ண? வீடியோவை எடுத்த, உனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு முக்கியமானதை அதை விட்டுட்ட. கோர்ட்லயே வந்து சொல்ல, அப்ப நீ தப்பு செஞ்சவதான். எங்க அம்மா உன்னை விடவே மாட்டாங்க, உன்னையும் சேர்ந்து போட்டு தள்ளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயில் கம்பிகள் இருக்குல்ல அதுலயே அவங்க தலைய வச்சு டம்முன்னு அடிச்சு அங்கேயே இறந்து போயிடுறாங்க அமாண்டா. இத பார்த்து பயங்கர ஷாக்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே வந்து உட்காந்துட்டு உடனே ஜாஸ்பருக்கு கால் பண்ணி உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வான்னு சொல்லி அங்க 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சிவன் மேசக்கர் நடந்ததுல, ஆமா அதுல பெரிய பிரச்சனை. இதுல 5 பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஏற்கனவே 3 பேர் இறந்துட்டாங்க. அடுத்தது நான் தான் சாக போறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், ஏன் இதுல சம்பந்தப்பட்ட வீடியோ கேமராமேன் பெஞ்சி இருக்காருல, அவரு உயிரோட தானே இருக்காரு. இந்த படுகொலையில சம்பந்தப்பட்ட இது வரைக்கும் 3 பேர் இறந்திருக்காங்க. மொத்தம் அமாண்டாவோட சேர்த்து 3 பேர். அடுத்தது நான் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அப்படிலாம் ஒண்ணு இல்ல, பெஞ்சி நல்லா தானே இருக்காரு, நீ எதுக்கு குழப்பிட்டு இருக்கிற, நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லும் போதே இன்னொரு மட்டும் போட்டுக்கிட்டு பெஞ்சி வந்து உட்கார்றாரு. அதை பார்த்து ஷாக் ஆயிட்டு, என்னடா எப்படி வந்திருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அங்க இருக்க போர்க் எடுத்து டபக்குன்னு அவர் கண்ணுக்குள்ள குத்தி அந்த கண்ணு முழியவே எடுத்துட்டு வந்துடுறாரு. இது அப்படின்னு பார்த்துட்டு அலறி அடிச்சு எழுந்திருக்கிறாங்க. பார்த்தா இது கனவு. ஜாஸ்பரோட வீட்டுல தான் சோஃபால தூங்கிட்டு இருந்திருக்காங்க. முழிச்சு பயங்கரமா கத்திட்டு எப்படி எழுந்திருச்சு பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் ஜன்னலுக்கு வெளியே அங்கேயும் இங்கே நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஜாஸ்பரா இருக்குமோ அப்படின்னு ஜாஸ்பர்னு கூப்பிடும் போது பாத்தீங்கன்னா அடுத்த செகண்டே அவங்க கனவுல எப்படி பெஞ்சிய பார்த்தாங்களோ அதே மாதிரி வர்றாரு பெஞ்சி. ஆனா கண்ணுல பயங்கரமா காயம்பட்டிருக்கு, கருவலி இல்ல. அப்படியே வந்து விவிய கழுத்தை நெருக்கிறாரு. பயந்து போய் சோஃபால இருந்து எகிரி குதிச்சு பின்னாடி பக்கம் போய் ஒளிஞ்சுக்கிட்டு பயங்கரமா கத்துறத பார்த்துட்டு ஜாஸ்பர் ஓடி வந்து என்னாச்சுன்னு கேக்குறப்போ விஷயத்த பூரா சொல்றாங்க. பெஞ்சி இப்படி வந்தான், கண்ணுல இப்படி குத்துனது, அது எல்லாத்தையும் சொன்னோன்னே இதெல்லாம் கனவு நடக்க போதா, பேசாம இரு அப்படின்னு சொல்லும் போதே அடுத்த செகண்டே ஒரு மெசேஜ் வருது. ஜாஸ்பருக்கு எடுத்து பாக்குறாரு. பயங்கரமான ஷாக். பெஞ்சி இறந்துட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொன்னோன்னே பயங்கர ஷாக் ஆயிருது. அடுத்த நாள் ஆகுது. இறந்த பெஞ்சிய பாக்குறதுக்காக அவங்க போறாங்க. விவி பெஞ்சியோட அம்மா சொல்றாங்க, அவனோட பாக்கெட்ல என்ன இருக்கு தெரியுமா? என்னது? கனடா போறதுக்கான டிக்கெட். அவனுக்கு இல்ல, உனக்கு. இந்த நாட்டிலே உன்னை இருக்க கூடாதுன்னு நினைச்சுதான் கனடா அனுப்ப நினைச்சேன், ஆனா இப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்புறம் ஒரு பாட்டில கொடுத்து இதை அவனுக்கு கொடு அப்படின்னு சொல்றாங்க. அவன் தான் இறந்துட்டான, எப்படி கொடுக்கறது அப்படின்னு கேக்குறாங்க விவி. இது ஒரு கடமையா செய்ய அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில வாங்கி அந்த பாட்டில இருக்க தண்ணியா அவர் வாயில ஊத்துற மாதிரி அப்படியே வச்சுட்டு எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பெஞ்சியோட வாயிலிருந்து புகையா வருது. என்னது புகையா வருது அப்படின்னு அப்படியே குமிஞ்சு பாக்குறாங்க. திடீர்னு பார்த்தா அப்படியே முழிக்கிறாரு. ஒரு கண்ணு மட்டும் கருப்பா இருக்கு. ஏன்னா அந்த கருவிழியெல்லாம் அவர் எடுத்துட்டாருல, அதனால கருப்பா இருக்கு. விவியோட கழுத்தை பிடிச்சு அப்படியே முன்னாடி இழுக்கிறாரு.
பயங்கரமா சத்தம் போடுறாங்க. விவி பார்த்தா இது எல்லாமே கனவு. விவி அங்க இருக்க சேர்ல உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் எழுப்பி விட்டு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல ஒண்ணு இல்ல அப்படின்னு ஃப்ரெஷ் ஆயிட்டு உட்காந்து இருக்கும் போது பாத்தீங்கன்னா லூயிஸ் வர்றாங்க. உடனே நம்மள ஆபீஸ் கூப்பிடுறாங்க பாஸ் அப்படின்னு சொன்னோடனே விவி, லூயிஸ், ஜாஸ்பர் எல்லாருமே ஆபீஸ்க்கு கிளம்பி போறாங்க. பாஸ் அப்புறம் லூயிஸ், விவி 3 பேரும் தான் அந்த இடத்துல இருக்காங்க. இந்த பூனை விஷயத்துல நீங்க தான் வேணும்னே அது மாதிரி வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்க. எந்த ஹோட்டலுமே இது மாதிரி நடக்கல அப்படிங்கிற விஷயத்த லூயிஸ் சொல்றாங்க. இல்ல அது உண்மை இல்ல அப்படின்னு சொன்னோடனே பொய் சொல்லாத, பெஞ்சி என்கிட்ட அந்த வீடியோவை கொடுத்துட்டாரு, இதை பாருங்க அப்படின்னு அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. இல்ல இதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நான் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும் போதே எலைன் இறந்ததுக்கும் நீ தான் காரணம்னு பெஞ்சி சொன்னாரு. உண்மை சொல்லுன்னு சொல்லவும் இல்ல நான் எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக்கை ஓபன் பண்றாங்க. பார்த்தா பெஞ்சிக்கு அந்த தண்ணி குடுக்கறதுக்கு ஒரு பாட்டில் இருக்கும்ல, அது அவங்க பேக்குள்ள இருக்கு. அப்படியே அதவே பார்த்துட்டு இருக்கும் போது அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போகுது. விவி பெஞ்சி கிட்ட பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போகும்போது அப்பதான் எலைன் வர்றாங்க. உன் ஃப்ரெண்டு என்ன பயங்கரமா வேலை செஞ்சிருக்கா போல இருக்கு, ஆமா நிறைய வீடியோல எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லவும் என்னோட ஐடியாவை திருடி இவ செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க விவியோட போன் இருக்கு, அந்த போனை தூக்கிட்டு எலைன் அங்க இருந்து போறாங்க. விவி ரோடு கிராஸ் பண்றதுக்காக நின்னுட்டு இருக்கும் போது எதுக்கு என்னோட ஐடியாவை திருடுனா சொல்லு அப்படிங்கும் போது எலைன் உனக்கே தெரியும் எவ்வளவு செலவாச்சுன்னு, என் அம்மாக்கு இப்ப ஆபரேஷன் பண்ணிருக்கு, இது எல்லாத்துக்குமே எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம் எலைன், அதனாலதான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லும் போது ஓ அப்படியா, இதோ இந்த வீடியோ என்கிட்ட தான் இருக்கு, இதை முதல்ல பாஸ் கிட்ட சொல்லுவேன், அடுத்தது உங்க அம்மா கிட்ட சொல்லுவேன், இப்பவே போய் நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லவும் இந்த போனை குடுன்னு எலைன் கிட்ட இருந்து விவின் புடுங்க, நான் முடியாதுன்னு சொல்லி அவங்க இழுக்க 2 பேரும் தள்ளு முள்ளு பண்ணதுல விவின் எலைனை புடிச்சு தள்ளி விடுறாங்க. கரெக்டா அங்க ஒரு பஸ் வருது, அந்த பஸ் அப்படியே அடிச்சு தூக்கி போட்டுருது எலைனா. அவங்க அங்கேயே ஸ்பாட் அவுட். அந்த ஆபீஸ் சீன்ல ஊர்ந்துகிட்டே ஒரு பொண்ணு வந்ததுன்னு சொன்னல, அதுவும் அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட இருக்கிறப்போ மடியில பூனையோட தலைய வச்சுக்கிட்டு ஒரு பேய் உட்கார்ந்து இருந்ததுல, அது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த 2மே எலைன் தாங்க. எலைனும் இவங்க கனவுல வந்துகிட்டு தான் இருக்காங்க. எலைனை பார்த்து எந்த ஒரு எக்ஸ்பிரஷனுமே காமிக்கல, அங்க இருந்து தப்பிச்சா போதுண்டா சாமி அப்படின்னு தப்பிச்சு போயிடுறாங்க விவி. இது எல்லாத்தையுமே பெஞ்சியும் பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பிளாஷ்பேக் முடியுது. விவி அப்படியே அந்த பாட்டில பாத்துக்கிட்டே இருக்காங்க. விவி என்னாச்சு அப்படிங்கும் போது முழிச்சு அப்படி பார்த்துட்டு இல்ல நான் எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னோன்னே என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க, இப்பதானே எல்லாத்தையும் சொன்ன, எலைன் உன்னை துரத்துக்கிட்டே வந்து அந்த வீடியோ பத்தி பேசுனது நீ புடிச்சு தள்ளி விட்டது எல்லாத்தையும் நீ இப்பதானே சொன்ன அப்படின்னு பயங்கர ஷாக் ஆகுறாங்க விவி. சரி உன்னை இப்ப நான் டிஸ்மிஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் முடியாது மேடம் அப்படின்னு சொல்லவும் வேற வழியில உன்னை இதுல இருந்து டிஸ்மிஸ் பண்றோம், நீ கேம்பு முதல்ல அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாங்க. இப்ப பார்த்தா விவிக்கு பதிலா லூயிஸ் தான் அவங்களோட அன்டோல்டு ஸ்லாட்ல வேலை செய்ய போறாங்க, ரிப்போர்ட்டரா மாற போறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க லூயிஸ். அதுக்கப்புறம் வீட்டுல உட்காந்து ஒரே ஃபீலிங்ல இருக்காங்க. விவியோட அம்மா கவலைப்படாத எல்லாமே சரியாயிரும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன் கேட்டுக்கோ, உன் அப்பா நல்லவரு நான் உங்ககிட்ட சொன்னேன், நான் கல்யாணம் பண்றப்போ ஒரு நல்லவரு தான் நினைச்சு கல்யாணம் பண்ணேன், ஆனா அவரு நல்லவர் இல்ல, அரசியல்வாதிகளுக்கு விலை போயிட்டாரு, அது மட்டும் இல்லாம சூதாட்டம், குடி, போதை, அப்புறம் என்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அப்பப்பதான் உன்னை வந்து பாப்பாரு, இதெல்லாம் உனக்கு தெரியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு உன் அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்தாருன்னு சொன்னல, ஆக்சுவலா அவரு ஆக்சிடென்ட்ல சாகல, ஒரு கூர்மையான ஐஸ் கட்டியை வச்சு உங்க அப்பா கழுத்திலே குத்தி கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை பிடிச்சவனுக்கு கத்தியால தான் சாவு அப்படின்னு சொன்னோன்னேவே அப்படி என்னமா சொல்றீங்க, அப்போ கத்தியை எடுத்தவனுக்கு கத்தியால தான் சாவா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே பார்த்தா அவங்க அம்மாவுக்கான முன்னாடி பிஞ்சி அப்படியே நின்னுட்டு இருக்காரு. பார்த்து பயங்கரமா சத்தம் போட்டுட்டு திரும்பி பார்த்தா இது எதுவுமே நடக்கல. ஆனா அங்க உட்கார்ந்து இருக்கிறது ஜாஸ்பர் உட்கார்ந்துருக்காரு. நான் பாட்டுல பேசிட்டே இருக்கேன், நீ ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற விவி. ஜாஸ்பர் அடுத்தது நான் தான் சாக போறேன் அப்படின்னு சொன்னோன்னே அங்க இருந்து காஃபி எடுத்து அவங்க மூஞ்சில ஊத்தி விட்டுட்டு நீ என்ன பைத்தியமா அப்படின்னு திட்டிட்டு எழுந்திருச்சு போறாரு. இருந்தாலும் மனசு கேட்கல, மறுபடியும் வந்து சொல்றாரு, உன்னை பாஸ்கிட்ட இருந்து என்ன காப்பாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு, அதனால இதோ பாரு, ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பல்ல இருக்கும் போது ஒரு அம்மா வந்து பேசல, அதை கண்டுபிடிச்சா போதும்னு அந்த வீடியோ காமிக்கிறாங்க. இவங்களால எப்படிடா கண்டுபிடிக்க முடியும், நான் கண்டுபிடிச்சாச்சு, இதுதான் ஜென்சி, நீ ஒரு பூமர் அப்படின்னு சொல்லவும் அப்போ அட்ரஸ் எனக்கு தெரியும், வா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு காலையில ஆகுது. அந்த பிரேஸ்லெட் மாட்டி விட்ட லேடி பேரு டயானா. டயானாவை பாக்குறதுக்காக வர்றாங்க. அங்க பார்த்தா அவங்க ஏதோ ஒரு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி நிறைய பிரேஸ்லெட் எல்லாம் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்து பார்த்துட்டு டயானா கிட்ட பேசுறாங்க விவி, பிளீஸ் இந்த பிரச்சனையில இருந்து நான் வெளியே வரணும், எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க கையில பிரேஸ்லெட் வந்துருது. அதை பாக்குறாங்க டயானா. நீ தப்பிக்கவே முடியாது, நீ செத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லவும் முடியாது, நான் இதுல இருந்து எப்படியாச்சும் வெளியே வந்தே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே பயங்கரமா மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. விவிய கொல்ற அளவுக்கு அவங்க எல்லாருமே உன்னை விடவே மாட்டாங்க, உன்னை போட்டு தள்ளாம விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டப்புன்னு முழிக்கிறாங்க. பார்த்தா இது எல்லாமே அவங்க கனவுல வந்திருக்கு. என்ன இவ்வளவு நேரம் ஃப்ரீஸ் ஆகி நின்னுட்டா அப்படின்னு கேக்குறாங்க டயானா. ப்ளீஸ் இதுல இருந்து நான்
நான் எப்படி தப்பிக்கணும்னு சொல்லுங்க அப்படிங்கவும் சிரிச்சுக்கிட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல ராசா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ப்ளீஸ் டயானா சொல்லுங்க அப்படின்னு பின்னாடியே துரத்திக்கிட்டு போகும்போது அங்க பார்த்தா ஒரு குழி தோண்டி வச்சிருக்காங்க. அந்த குழிக்குள்ள தபக்கடின்னு விழுந்துடுறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த குழிக்குள்ள இருந்து நிறைய உருவங்கள்லாம் வருது. கையா நிறைய வருது. அது ஃபுல்லு விவிய போட்டு அமுத்த வருது. கொல்ல பாக்குது. அதுக்குள்ள ஜாஸ்பர் வந்து விவிய காப்பாத்திடுறாங்க. அப்பதான் ஜாஸ்பர் சொல்றாரு, இங்க பாரு என்ன நடந்தது, எனக்கு உண்மையை சொன்னாதான் பாஸ் கிட்ட இருந்தும் காப்பாத்த முடியும், இந்த பிரச்சனையில இருந்தும் என்னால உன்னை காப்பாத்த முடியும், தயவு செய்து சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போகுது. நியூஸ் ரிப்போர்ட்டரா எப்படியோ வேலையில சேர்ந்துட்டாங்க. கொஞ்ச நாள் அப்படியே ஏனோ தானான்னு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்துலதான் விவியோட மெஸ்ஸுக்கு 3 பேர் வர்றாங்க. அது யாருன்னு பார்த்தா அமாண்டா, மாலுகே, அப்புறம் இன்னொருத்தர் 3 பேர் வந்து ஃபுட் ஆர்டர் கொடுத்துட்டு அங்கேயே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரிப்போர்ட்டரா இருக்கிறதுனால இவங்க எல்லாம் யாருன்னு கொஞ்சம் கெஸ் பண்ண முடியுது. அமாண்டா சொல்றாங்க 2 பேத்து பேரை சொல்லி அவங்க 2 பேரும் அங்க வந்துருவாங்க அப்படின்னு சொன்னோடனே மாலுகே என்ன சொல்றாருன்னா, செக்யூரிட்டி இந்த கார்டு இருக்குல்ல, இதா அவங்க 2 பேத்துக்கிட்டையும் கொடுத்துரு, கேட்டா கேட்லாண்ட் டெவலப்மெண்ட் செக்யூரிட்டி ஸ்டாஃப்னு சொல்ல சொல்லு, உள்ள விட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாரு. சரி இப்ப அங்க போய் என்னதான் செய்ய போறீங்க அப்படின்னு அமாண்டா கேக்குறாங்க. அது சீக்ரெட், உனக்கு தேவை பணம் தானே, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இன்னொரு 3வது ஆள் வந்தாருல்ல, அவரும் பணத்தை கொடுக்குறாரு. அப்ப மால்கே என்ன சொல்றாருன்னா, என்னோட போன் நம்பரை நீ வச்சுக்கோ, எதுனால எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மால்கேவோட நம்பரை அமாண்டாட்ட கொடுக்குறாங்க. அந்த நம்பரை வாயில சொல்லும் போது இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த விவி என்ன பண்றாங்கன்னா மால்கேவோட நம்பரை எழுதி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 3 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஏதோ ஒரு நியூஸ் விஷயமா பேசுறதுக்காக ஒரு இடத்துல வீடியோ ஷூட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்றாங்கன்னா, ஏற்கனவே பிளான் பண்ணி விவி வந்து ஒரு போன் வாங்கியிருக்காங்க. அந்த போன்ல தெரியாத ஒரு சிம் கார்டை போட்டு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க மால்கேக்கு. சரி நாங்க அங்க போறோம், ஆனா அங்க என்னதான் நடக்க போகுது அப்படின்னு கேட்டு மெசேஜ் அனுப்புறாங்க. இது கூட தெரியாதா, எத்தனை தடவை சொல்றது, அவங்கள எல்லாத்தையும் போட்டு தள்ள போறோம் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ இவரு அனுப்புறாரு. அனுப்புற பின்னாடி இது யாருன்னு தெரியலையே, நம்ம பாட்டுல சொல்லிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாரு மால்கே. அதுக்குள்ள விவி என்ன பண்றாங்கன்னா அந்த போன்ல இருக்க சிம் கார்டை தூக்கி போட்டு நின்னுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பெஞ்சி பார்த்து ஏதோ தப்பா இருக்கா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு. பெஞ்சியும் விவி கிட்ட கேக்குறாங்க, ஏதாச்சும் பிரச்சனையா, எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ ஷூட் எடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சேனலுக்கு வந்துடுறாங்க. விவி சொல்றாங்க, நம்ம நைட் நேரத்துல ஒரு இடத்துக்கு போகணும், நீ கேமராவை சார்ஜ் போட்டு ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லும் போதே பெஞ்சி சொல்றாரு, வேண்டாம், அவங்க பெரிய ஆளுங்க, அவங்க விஷயத்துல நம்ம தலையிடக்கூடாது, நம்ம மாட்டிட்டு முழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு நான் சொல்றதை மட்டும் செய், ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆகுது. சிமெண்ட் படுகொலை நடந்ததுல அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அங்க போய் கேமரா வச்சுட்டு ரெடியா இருக்கிறாங்க. எல்லாத்தையும் குழிக்குள்ள தள்ளி விடுறாங்க. அப்பவே கேக்குறாரு, இத முதல்ல நம்ம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு விவி சொல்றாரு, நான் ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், வந்துருவாங்க இன்னும் 1 மணி நேரத்துல அப்படின்னு சொல்றாங்க. இதுல வேற இங்க வந்த பின்னாடி போன்ல டவரே இல்ல. அதனால சரின்னு சொல்லிட்டு வீடியோ பெஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. எங்களை எல்லாத்தையும் இங்க வர சொன்னதுக்கு காரணமே பேச்சுவார்த்தை நடத்திட்டு எங்க நிலத்தை எங்களுக்கு கொடுக்குறேன்னு தானே சொன்னீங்க, அப்புறம் எதுக்கு இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கும் போது பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணு சொல்றாங்க, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஓம் பொண்ணுதான், நம்மள எல்லாத்தையும் இங்க வர சொன்னா, அப்ப அவங்களுக்கு இவ உடந்தையா இருக்கா அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க தெரசா. எல்லாத்தையுமே பெஞ்சி வீடியோ எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. கடைசியில அவங்க எல்லாத்தையும் குழியில விட்டு ஃபுல்லா சிமெண்ட் போட்டு மூடிடுறாங்க. கால்வாசி உடம்பு மட்டும்தான் மேல இருக்கு. இப்ப அந்த படுகொலை நடக்கிற இடத்துல மொத்தம் 3 பேர் இருக்காங்க. மாலுகே, அதுக்கப்புறம் அமாண்டா 2 ஆளுகளை அனுப்புறேன்னு சொன்னாங்கல்ல, அவங்க 2 பேர், மொத்தம் 3 பேர் இருக்காங்க. மாலுகே சொல்றாரு, இந்த விஷயம் எங்கேயோ ஒரு பக்கம் லீக் ஆயிருக்கு, எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது அப்படின்னு சொல்லவும், இது எங்கேன்னு இல்ல, இது கேண்டீன்ல இருந்து தான் இது லீக் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு மாலுகே. இதை கேட்டோன்னே பெஞ்சுக்கு தூக்கி வாரி போடுது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இவங்க யாரையும் உயிரோட விட்டு வைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி சிமெண்ட்ல உயிரோட புதைச்சதும் இல்லாம எல்லாத்தையுமே ஷூட் பண்ணி அங்கேயே கொன்னுட்டு 3 பேரும் தப்பிச்சு ஓடிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பெஞ்சி, அப்ப இதெல்லாமே உனக்கு தெரியுமா, இவங்க கொலை செஞ்சவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாததா இருக்கு, ஏன் இப்படி கல் நெஞ்ச காரியா இருக்கா அப்படின்னு புடிச்சு திட்டிட்டு கேமராவை அங்கேயே வச்சுட்டு கிளம்பி போயிடுறாரு பெஞ்சி. அதுக்கப்புறம் கூட என்ன பண்றாங்கன்னா, அந்த கேமராவை எடுத்துக்கிட்டு அந்த படுகொலை நடந்ததுல அந்த இடத்துல போய் வீடியோவை எடுத்துட்டு இதை ரிப்போர்ட்டர் சொல்றது விவின் வேற வீடியோ எடுத்துக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே சொல்லி முடிக்கிறாங்க ஜாஸ்பர் கிட்ட. ஜாஸ்பர் ஷாக்ல தான் இருக்காரு. அப்போ என்னோட லட்சியத்தை விட அவங்களோட உயிர் முக்கியம் நான் நினைச்சிருந்தேன்னா இந்நேரம் எல்லாருமே உயிரோட இருந்திருப்பாங்க. நான் அப்போ அதை எதுவுமே நினைக்கல, நான் சுயநலமா யோசனை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு போன் கால் வருது. இரு நான் அம்மா தான் கூப்பிடுறாங்க, பேசிட்டு வந்தாரன்னு எழுந்திருச்சு போறாங்க. என்ன விவி சொல்ற, போன் காலா, போனே ஆன்லயே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த போனை ஆன் பண்றாங்க. அவங்க அம்மா பேசுறாங்க. பார்த்தா அவங்க அம்மா காலத்துல கத்தி இருக்கு. பின்னாடி நிக்கிறது யாருன்னு பார்த்தா மாலுகே நிக்கிறாரு. நான் சொல்ற இடத்துக்கு நீ வரலன்னா கொன்றுவேன் இவங்களா அப்படின்னு மிரட்டுறாரு. ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்னு
சொல்லிட்டு நீ முதல்ல வண்டி எடுத்துட்டு சீக்கிரம் வா, நான் சொல்ற இடத்துக்கு போகணும்னு சொல்லி ஜாஸ்பரை கூட்டிட்டு அங்க இருந்து போறாங்க. இது எந்த இடம்னா சிமெண்ட் படுகொலை நடந்ததுல அந்த இடத்துக்கு தான் போறாங்க. அவர் வண்டியை நிறுத்துறதுக்குள்ள வேகமா உள்ள போகும்போது ஒரு போன் கால் வருது. உன்னை மட்டும் தனியா வர சொன்னா நீ என்ன வேற ஒருத்தனை கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்றாங்க. அவன் என் கூடயே இருந்தா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ தனியா இருக்கணும், அதை பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மாடிப்படி ஏறி வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நம்ம ஜாஸ்பரும் மாடிக்கு வர்றாரு. ஜாஸ்பர் மாடிக்கு வரத பார்த்துட்டு ஒரு கட்டை எடுத்துட்டு ரெடியா நின்னுட்டு இருக்காங்க விவின். ஜாஸ்பர் வந்து விவி எங்க இருக்க அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கும் போது பின்னாடி வந்து அவங்க தலையிலேயே கட்டையாலேயே அடிச்சு அங்கேயே கீழே விழுக வச்சிடறாங்க. அவ்வளவுதான், ஜாஸ்பர் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை தேடிக்கிட்டு சத்தம் போட்டுட்டு அலைஞ்சிட்டே இருக்கும்போது அவங்க அம்மாவோட வாய்ஸ் கேக்குது. அம்மா வாய்ஸ் கேட்கிற பக்கமே போகும்போது பார்த்தா ஏகப்பட்ட பேய்கள் வந்துகிட்டே இருக்கு. அந்த சிமெண்ட் படுகொலையில நடந்த பேய்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. மேல இருந்து யாரோ ஒருத்தர் கீழே விழுகுறாங்க. டப்புன்னு அந்த செவுத்தை பிடிச்சு அப்படியே மேல வர்றாங்க. பார்த்தா அது எலைன். அதை பார்த்து பயந்து கீழே விழுந்து தெரிச்சு எழுந்திருச்சு ஓடி வர்றாங்க. அங்க பார்த்தா மழுகை நின்னுட்டு இருக்காரு. விவியோட கழுத்தை புடிச்சு நெரிக்கிறாரு. அங்க இருந்து எப்படியோ தப்பிச்சு வர்றாங்க. மறுபடியும் அவங்க அம்மாவோட சவுண்ட் கேக்குது. அவங்க அம்மாவை பார்த்தானே ஓடி போய் கட்டி புடிச்சுக்கிறாங்க. அம்மா யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா உடனே வந்துடக்கூடாதுமா அப்படின்னு சொல்லவும், ஏ யார் கூப்பிட்டு வந்த, நீ தானே எனக்கு வீடியோ கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொன்ன, அவசரம்னு வேற சொன்னியே அப்படின்னு சொல்லவும், அம்மா அதை தெரிஞ்சோடனே அவங்கதான் இதை செஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அம்மா அவங்க எல்லாம் கெட்டவங்கம்மா, என்ன மாதிரியே நடிக்கிறாங்கம்மா, நீ நம்பாத, வா போலாம் வீட்டுக்கு அப்படின்னு கூப்பிடும் போது வர முடியாது, நீ விவினா இல்ல கெட்டவங்களான்னு நிரூபி அப்படின்னு. அம்மா நான் விவின் தான், ஆனா கெட்டவளும் கூட. சிமெண்ட் படுகொலை நடந்ததை தடுக்காம விட்டுட்டேன், அதனால நான் கெட்டவதான். இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான், உங்களுக்காக தான் இதெல்லாம் செய்யறேன்னு நினைச்சுக்கிட்டேன். ஆனா நான் ஃபேமஸ் ஆகணும்னு நினைச்சிருக்கேன், அதே மாதிரி பணம் சம்பாதிக்கணும்னு ஒரே காரணத்துக்காக தான் இது எல்லாமே செஞ்சேன், கெட்டவதாமா நான் அப்படின்னு சொல்லும் போது, இந்த பாவத்துக்கு நீ பரிகாரம் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லவும், என்னம்மா செய்யறது சொல்லுங்க அப்படின்னு விவி கேட்டோடனே, நீ மாடியில இருந்து கீழே குதிச்சிரு அப்படின்னு சொன்னோடனே, மா நீங்களா சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் போதே அங்க இருக்க லைட் எல்லாம் அப்படியே பிளிங்க் ஆகுது. விவினோட அம்மா கீழே நின்னுட்டு இருக்காங்க. ஏ விவி எங்க இருக்க, என்ன எதுக்கு இங்க வர சொன்ன அப்படின்னு கீழே கிரவுண்ட் ஏரியால நின்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அதே சமயத்துல விவிய காமிக்கிறாங்க. விவிக்கு ஆப்போசிட்ல இருக்க அம்மா உருவத்துல இருக்காங்கல்ல, அவங்க வேற யாரும் இல்ல, தெரசா தான். தெரசா உருவத்தை பார்த்தோன்னே அப்படியே பின்னாடி ஜெர்க்காயி பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க. தெரசா உருவம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. அங்க எத்தனை பேர் இறந்தாங்களோ அவங்க எல்லாரும் ஒரு உருவமா, எத்தனை தலைகள் இருந்ததோ அத்தனை தலைகள், கை கால் எல்லாம் மாறி அப்படியே விவிய துரத்திக்கிட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கு. முன்னாடி விவியும் பின்னாடி அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. ஒரே ஒரு அடிதான் இருக்கு, விட்டா இனி மேல இருந்து கீழே விழுந்துருவாங்க. அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கும் போது கரெக்டா விவியோட அம்மாவும் பாத்துறாங்க. தெரசா உருவத்துல இருந்த அந்த மான்ஸ்டர் அப்படியே இவங்க மேல தாவ வருது. அப்படியே பின்னாடி கால் வச்சு அப்படியே கீழே விழுகுறாங்க. ஐயோ என் குழந்தை அப்படின்னு கத்துறாங்க விவியோட அம்மா. ஆனா விவி என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த செவுத்தை அப்படியே புடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு கை புடிச்சிட்டு இருந்தது, ஒரு கை நழுவிடுது, இன்னொரு கை அப்படி நழுவ போகும்போது கரெக்டா வந்து ஜாஸ்பர் புடிச்சறாரு. ஆனா ஜாஸ்பரும் பிடிக்கிறாரு, முடியல, அப்படியே கை நழுவிட்டு போய் மேல இருந்து அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. விழுந்த அந்த மாயத்துல அப்படியே அவங்களுக்கு ஒரு இலூஷனா தெரியுது. விவியோட அப்பா குழந்தையா இருக்கப்போ ஒரு கிஃப்ட் கொடுக்கறாரு. அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல மைக் இருக்கு. அதுல பேசிக்கிட்டே, அப்பா நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன், நான் பெரிய ரிப்போர்ட்டர் ஆகி ஃபேமஸ் ஆவேன் அப்படின்னு அவங்க கிட்ட உறுதி அளிச்சிருக்காங்க அவங்க அப்பா கிட்ட. அது அப்படியே எல்லாம் நினைவா வந்துட்டு போகுது. விவியோட அம்மா ஜாஸ்பர் எல்லாம் ஓடி வந்து விவியை எழுப்புறாங்க. விவி எழுந்திருக்கவே இல்ல. நான் ஆம்புலன்ஸை வர சொல்லிருக்கேன் ஆண்டி, ஆம்புலன்ஸ் வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே விவி அவங்க அப்பாவை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நின்னுட்டு இருக்க சீன் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சில நாட்கள் போகுது. விவி அம்மாவோட அந்த மெஸ் இருக்கும்ல அத காமிக்கிறாங்க. அதுல எல்லாரும் அவங்கவுங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. விவி அப்படியே தன்னந்தனியா நின்னுட்டு இருக்காங்க. அந்த கேண்டீன்ல ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், அதுல எப்பயுமே விவியோட அப்பா போட்டோ இருக்கும். அதுக்கு பக்கத்துல பார்த்தா இப்போ விவியோட போட்டோவும் இருக்கு. விவி அந்த போட்டோவை அப்படியே தொட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஒவ்வொருத்தரவா திரும்பி திரும்பி பாக்குறாங்க. எல்லாரும் சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. விவியோட அம்மாவும் தன்னோட வேலையை நல்லா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து ஒரு இடத்துல வந்து உட்காடுறாங்க விவி. அப்போ டிவில நியூஸ் ஓடிட்டு இருக்கு. ரிப்போர்ட்டர் யாருன்னா லூயிஸ் தான். ஒருவேளையா இந்த சிமெண்ட் படுகொலையும் முடிவுக்கு இப்போ வந்துருச்சு. இதுக்கு காரணமா இருந்தது எங்கள் ஸ்டார் ரிப்போர்ட்டரான விவின் வேற அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தா விவியோட அம்மா சொல்றாங்க, என் பொண்ணு இது மாதிரிதான் முதல்ல ரிப்போர்ட்டரா இருந்தா, என் பொண்ணு தான் இந்த பொண்ணுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து இப்படி பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகேயோட ஜாஸ்பர் வர்றாரு. என்ன ஜாஸ்பர் இது அப்படிங்க, இது மேடம் விவின்க்கு அப்படின்னு சொல்றாங்க விவியோட அம்மா கிட்ட. அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு விவி உட்காந்துருக்காங்கல்ல அந்த சேருக்கு ஆப்போசிட்ல வந்து உட்கார்றாரு. விவியோட போட்டோவை அப்படி பாக்குறாங்க. விவியோட அம்மா, ஏ விவி நான் எத்தனை இடம் சொல்லிருக்கேன்
இந்த போட்டோவை இங்க வைக்க கூடாதுன்னு, நீ முதல்ல எடு போட்டோவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை அவங்க அம்மாவே எடுத்து கொண்டு போய் வைக்கிறாங்க. ஆக்சுவலா விவி இறந்துட்டாங்கன்னு தான் இவ்ளோ நேரம் நினைச்சிட்டு இருந்தோம். விவி எப்படியோ உயிர் பழைச்சிட்டாங்க. அப்போ விவி கிட்ட வந்து அவங்க அம்மா சொல்றாங்க, இங்க பாரு, கண்டிப்பா மறுபடியும் ஒரு நல்ல ரிப்போர்ட்டரா, ஃபேமஸான ரிப்போர்ட்டரா ஆவ. அது எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னோட ஆசையை நிறைவேற்றுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்குள்ள விவியானோட அம்மா ஃப்ரெண்டு வர்றாங்க. அதனால அவங்க அம்மா அவங்க கிட்ட பேச போயிடுறாங்க. ஒன்னும் பேசாம மௌனமா விவியான் உட்காந்துருக்காங்க. ஏதோ பார்த்தா அப்படியே ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க. விவியான் அப்படியே காமிக்கிறாங்க. அந்த மெஸ்ஸுக்கு சாப்பிட வந்த ஒரு லேடி அந்த டேபிள்ல ஏற்கனவே அந்த டயானா கொடுத்தாங்க பாருங்க, அந்த மந்திர பேண்டு, அந்த பேண்ட் அங்க வச்சுட்டு போறாங்க. அதை பார்த்தோன்னே பயங்கர ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க விவியான். இதோட இந்த படம் எண்ட் ஆகுது. சோ இன்னும் அந்த தெரசா அவங்க டீமும் விவியானை விடுறதா இல்ல. ஒண்ணு விவியான் எப்படியாச்சு தற்கொலை பண்ணிக்கணும், இல்லாட்டி தெரசா அவங்க டீமே கொன்றுவாங்க. முடிவை நம்ம கையிலே விட்டுட்டு இந்த படத்தை முடிச்சிடுறாங்க.